கருங்கல் அருகே வரதட்சணையாக பணம் கொடுக்காததால் மாமியாரை காணவில்லை என சமூக வலைதளத்தில் புகைப்படத்தை பரப்பிய வாலிபர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திக்கணங்கோடு மிடாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய பெண் ஒருவர் தனது மகளை அழகிய மண்டபம் பகுதியைச் சேர்ந்த வாலிபருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் வாலிபர் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். மேலும் குடும்ப செலவுகளுக்காக மனைவியின் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வர கூறியுள்ளார். ஆரம்பத்தில் அவரது பேச்சு கேட்டு மனைவியும் தாய் வீட்டில் இருந்து பணம் வாங்கி வந்தார். நாட்கள் செல்ல செல்ல வாலிபரின் கொடுமை அதிகரித்துக் கொண்டே சென்றது. இதனை தாங்க முடியாத மனைவி ஒரு கட்டத்தில் தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றார். அதன் பின்பு வாலிபர் அங்கு சென்று மாமியாரிடம் வரதட்சணை பணம் கேட்டு தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாமியார் பணம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த வாலிபர் மாமியாரை காணவில்லை என அவரது புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் பரப்பினார். இந்த புகைப்படம் வைரலானதை அடுத்து இதை பார்த்த பலரும் மாமியாரிடம் விசாரிக்கத் தொடங்கினர். இதனால் மாமியாரும் மனைவியும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மாமியார் கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வரதட்சணையாக பணம் கொடுக்காததால் மாமியாரை காணவில்லை என சமூக வலைத்தளத்தில் புகைப்படம் பரப்பிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.